கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த நாளும் இந்த ஆராதனை கூடி வந்திருக்க உங்கள் ஒரே நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எத்தனை பேர் இந்த கால வேளை கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த நாளும் ஒரு பாடலை பாடுவோம். நாம் தேவனை ஆராதனை செய்ய போகிறோம். நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சேர்ந்து பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமாக. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இயேசு ஒருவரை நம்புவேன். உம்மை மாத்திரம் நாங்கள் நம்புவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாருமில்லை என்றாலும், நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாருமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா, நாங்கள் உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம். அப்பா, உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவருமாகிய உம்மேல் நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம். அப்பா, உம் நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பியிருப்பார்கள் என்று சொன்னபடி நாங்கள் உம்மேல் எங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் வந்தாலும், யார் போனாலும், நாங்கள் உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நம்புவேன்
எல்லா சூழ்நிலைகளும் நாங்கள் உண்மையிலே நம்பிக்கையாக இருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கே மகிமை, ஒவ்வொருவருக்கே எல்லா துதிக்கான மகிமை செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வசனத்தின்படி வாழாத கிறிஸ்தவர்கள் தேவனை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நான் விசுவாசத்தின்படி வாழ்கிறேன் என்று சொல்லலாம், ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல், வசனத்தின்படி நடக்காமல் நான் தேவனை விசுவாசிக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவானால் கிரியினாலே அவரை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை வாசித்து தியானிப்போம். தீத்து 1ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலே அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் கிரியினாலே அவரை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போனால் அவரை மறுதலிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கவனிங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். தாவீது சொல்லும்போது சொல்ல, கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி நடக்க என்ன நான் கீழ்ப்படைய பண்ணுகிறேன்னு சொல்கிறார். என் ஆத்துமாவை ஒடுக்குகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இப்போ பாருங்கள், வசனத்தின்படி வாழ்கிற கிறிஸ்தவர்கள் தான் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தின்படி நாங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் கிரியினாலே அவர்களை மறுதலிக்கிறார்கள். வேத வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது யாரெல்லாம் கிரியினாலே நீதிமானாக்கப்பட்டார்கள், கிரியைகளினாலே தேவனோடு கூட வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் கிரியைகள் தேவனுக்கு ஏற்ற பிரியமானதாக வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர்களாய் இருக்கிறார்கள் என்பது வேதம் நமக்கு வகையறுத்து காட்டுகிறது. சிலர் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க, அவங்க கிரியை தவறாக இருக்கிறத பார்க்குறோம். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, தாவீது எடுத்துக்கொள்ளுவோம், சவுல் ராஜாவை எடுத்துக்கொள்ளுவோம். சவுல் ராஜா தேவனுடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டார். ஆனால் பலியை மேலே ஒரு அக்கறை செலுத்துவதாக அவர் சொல்கிறார். நான் பலியிடுறேன், பலியின் மேலே தன்னுடைய அக்கறையை அவர் என்ன பண்ணுறாரு, காட்டுறதா சொல்கிறார். அமிலேக்கரை எல்லாரும் அடித்து அந்த அமிலேக்கரை எல்லாரையும் முறையடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது என் ஜனங்கள் வருகிற போது வழிமறைத்தார்கள், அவர்கள் செய்த செயல் என்னுடைய மனதில் இருக்குது, அவர்களை எல்லாரையும் அடித்து அதை எல்லாத்தையும் தீக்கொளுத்த வேண்டும் என்று சொல்லும்போது, அங்கே சவுல் ராஜாவாக இருக்கிற போது சவுல் ராஜா நல்ல ஆடு மாடுகளை கொண்டு வந்துட்டாங்க. கேட்டாக்கா சாமுவேல் போய் கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருக்கு பலியிட ஜனங்கள் கொண்டு வந்தாங்கன்றார். அப்போ பாருங்க, அங்கே அழகா சாமுவேல் மூலமாக கர்த்தர் சொல்கிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிவது உத்தமன்னு சொல்கிறார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிவது அப்படின்றார். அப்போது வசனத்தின்படி கீழ்ப்படிவது தான் தேவனை அறிகிற அறிவினால் வளருவதற்கு அடையாளம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, விசுவாசம் மட்டும் இருந்தால் போதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் விசுவாசிங்க சிஸ்டர் எல்லாம் வந்துடும், விசுவாசிங்க சிஸ்டர் வந்துடும் அப்படின்றாங்க. பட் ஆனால் வசனத்தின்படி நடங்கன்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கு சபைகளுக்கு பலன் இல்லை. சபைகள் அப்படி பேச மாட்டாங்க. வசனத்தின்படி நடக்கணும் இல்லையா? வசனத்தின்படி நடக்கிற மனுஷன் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் தான் தேவனை அறிந்து கொள்ளவும் முடியும். அப்போது ஆபிரகாமை பார்க்கிறோம். ஆபிரகாமை பார்க்கிற போது ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தில் அவன் நீதிமானாக்கப்பட்டானா, விசுவாசம் கிரியினாலே பூரணப்பட்டதாக யாக்கோபு எழுதுகிறான். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நம்ம பார்க்குறோம். அவருடைய விசுவாச தகப்பன் என்று சொல்லி நம்ம பேசுகிறோம். சபையிலே இன்றைக்கு அவரை விசுவாசம் தகப்பனாக போதிக்கிறோம் இல்லையா? ஆபிரகாமை நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆபிரகாம் ஆசீர்வதித்து போல என் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, யாக்கோபு ஆசீர்வதித்து போல என் ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்பதெல்லாம் அவனுடைய பெயர்களை நம்ம சொல்லி என்ன பண்ணுறோன்னா, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஆகிய கர்த்தாவேன்னு சொல்லி கூப்பிடுறோம். நல்லது. பட் ஆனால் அவர் ஆபிரகாம் ஒரு விசுவாசத்தோடு மாத்திரம் இல்லை, கிரியும் செய்திருக்கிறார் என்று தான் பைபிள் நமக்கு போதிக்கிறது.
இந்த வேத வசனத்துக்கு அவர் கீழ்ப்படிந்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் தன்னை அப்படியே அர்ப்பணித்திருக்கிறார். அதை யாக்கோபில் நம்ம வாசிக்க முடியும். நீங்கள் யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தை திருப்பி சில வசனங்களை நான் அங்கே வாசித்து காட்ட விரும்புகிறேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம், அதில் இங்கே விசுவாசத்தையும் கிரியை பற்றியும் தெளிவாக யாக்கோபு இங்கே நிருபத்தில் நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் யாக்கோபு எழுதும்போது நல்ல கவனமாக கேளுங்க. அவர் சூப்பராக எழுதியிருக்கிறாரு. உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீ சமாதானத்தோடு போங்க, குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியில்லாது இருந்தால் தன்னில் தானே செத்ததாக இருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகளும் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவன் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டாமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். என்ன சொல்றார் பாருங்க. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை மாத்திரம் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆபிரகாமினுடைய கிரியைகளை நம்ம என்ன பண்ணுறோம்? மறந்துடுறோம். இப்போ ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, உன் பிள்ளையாண்டனை பலியிடும், ஈசாக்கை எனக்கு பலியிடுன்னு சொல்லும்போது உடனே அவர் கீழ்ப்படிந்து ஈசாக்கை கூட்டிக்கிட்டு மோரிய மலைக்கு போகிறார் இல்லையா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற மோரிய மலைக்கு போகிறார். அங்கே போய் அவர் மலையில் அடிவாரத்தில் போய் நின்று தன்னோடு வந்த வேலைக்காரர்களை நிறுத்திட்டு, நானும் என் மகனும் நாங்கள் மேலே போய் என்ன பண்ணுறோம், தேவனுக்கு பலி செலுத்திட்டு திரும்பி வருவோன்னு நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ ஆபிரகாம் போய் அங்கே போகிற போது ஆபிரகாமை பார்த்து ஈசாக்கு கேட்குறார், அப்பா கட்டை இருக்கிறது, கத்தியும் இருக்கிறது, விறகு இருக்குதுப்பா, ஆனால் பலியிடுவதற்கு ஆடு எங்கே? இப்போ ஆபிரகாம் என்ன சொல்கிறார்? கர்த்தர் அதை பார்த்து கொள்வாருன்னு சொல்கிறார். கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த வார்த்தையை சொல்லிட்டு மேலே போகிறாங்க. போய் மோரியா மலையில் அவர் பலிபீடத்தை கட்டி கட்டைகளை அடக்கி ஈசாக்கை கட்டி கட்டையின் மேலே கடத்துகிறார். கத்தி எடுத்து ஓங்கி வெட்டும்போது ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டன் மேலே உன் கையை என்ன பண்ணாத, போடாத, கத்தி கீழே போடு என்றார். இப்போ உடனே ஆபிரகாம் பார்க்குறாரு, அங்கே ஒரு புதரில் ஒரு ஆடு சிக்கி இருக்கிறது. அந்த ஆட்டை கொண்டு அவர் பலியிடுறார் இல்லையா? ஈசாக்கை கூட்டிக்கிட்டு அவர் சொன்னபடியே கர்த்தர் பலியிடுவதற்கு ஆட்டை பார்த்துக்கிட்டார். அவர் சொன்னபடியே மலையிலேருந்து இறங்கி வருகிறார். அப்போ இந்த நிகழ்வை பார்த்து கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடினாலே, நீ எனக்கு பயந்தவன் என்றும் என் சொல்லுக்கு ரொம்ப கீழ்ப்படுகிறவன் என்றும் நீ உன்னுடைய கிரியினாலே உன்னுடைய செயலில் வெளிப்படுத்தி காமிச்சிட்ட. ஏதோ வாயில விசுவாசமா நீ பேசிக்கிட்டே இல்லை, உன் செயல் மூலமாக வெளிப்படுத்தி காமிச்சிட்ட. அதனால உனக்குள்ள உள்ள பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நான் அப்படின்னு சொல்லி சில உடன்படிக்கைகளை பண்றார். தேவனுக்கு அது பிரியமாக இருக்கிறது. ஆபிரகாமுடைய செயல் கிரியை. விசுவாசம் மட்டும் தேவனுக்கு பிரியமா இருப்பதில்லை இல்லையா? கிரியைகளின் மூலமாக தான் தேவன் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். விசுவாசம் அப்பப்போ தேவைக்காக நிறைய வரும் பாருங்க. சில பேருக்கு தேவைப்படும் போது விசுவாசம் அதிகமாக வரும். என் தேவை நிறைய இருக்கும்போது நான் அதிகமாக விசுவாசித்து ஆண்டவர் சந்திப்பார், செய்வார், எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பட் ஆனால் கிரியை என்பது அவருக்காக வாழ்வதை காட்டுகிறது. விசுவாசம் என்பது என் தேவைக்காக நான் யூஸ் பண்ணுகிற ஒன்றாக இருக்குது. ஆனால் கிரி என்பது தேவனுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்க நல்ல. விசுவாசம் என்பது தேவனுக்காக வாழக்கூடியது. கிரி என்பது விசுவாசம் என்பது என்னுடைய தேவைக்காக நான் சில நேரம் விசுவாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், என் தேவை வந்துருச்சு, இப்போ ஒன்று நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லப்படுகிறது. விசுவாசம் இல்லாத கிரி அல்ல, கிரி இல்லாத விசுவாசம். அப்போ கிரி இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அப்போ ஆபிரகாம் கிரியைகளோடு கூட விசுவாசம் பூரணப்பட்டது. ஆபிரகாமுடைய விசுவாசம்
விசுவாசத்தினாலே அவன் கிரியை செய்யல, கிரியினாலேயே விசுவாசம் ரொம்ப பூரணப்பட்டதாக இவர் எழுதுகிறார் யாக்கோபு. கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் நாம விசுவாசம் மாத்திரம் பத்தாது, வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கிரியை சரியா இருக்கணும். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்து முடிக்க வேண்டும். தேவன் என்ன கட்டளிடுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு கீழ்ப்படிதல் இல்லாதனால தான் ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து விடுகிறோம். கீழ்ப்படியும் போது தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம என்ன சொல்றோம்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் சொல்றோம். இல்லைன்னா ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வாருன்னு சொல்லி. கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்ற வார்த்தையை மாத்திரம் சொல்லிட்டு இருக்கிறோம். உண்மையாகவே நீங்கள் அந்த அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த இடத்துல யெகோவா ஈரே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படுகிறேன்னு அர்த்தம். நீங்கள் கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிறவங்க மட்டும்தான், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க மட்டும்தான் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொண்ட கர்த்தர் பார்த்து கொண்ட இடத்தை நம்ம பார்க்கும்போது அங்கே கிரியைகளை தான் நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய கிரியைகளை பார்க்கிறோம். அவன் கத்தியும் எடுத்து ஓங்குகிறானே இல்லையா? பிள்ளையை படுக்க வச்சுட்டு அங்கே ஒரு விசுவாசமாக ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே உமக்கு சித்தமானா வெட்டுறேன், உமக்கு சித்தம் இல்லைன்னா பலி இல்லை, சொல்லுங்க ஆண்டவரே, வந்து மருவத்திர கொடுங்க ஆண்டவரே, அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் போகிற வழியில அவன் ஜெபம் பண்ணலை, பொண்ணையும் பண்ணலை. நேராக போய் என்ன பண்ணுறான்னா பலிபிடத்தை கட்டி அடிக்கிட்டு அது மேலே தன் மகனை கட்டி கையை காலை கட்டி போட்டு கலத்துறான். கத்தி எடுத்து ஓங்கி வெட்டவும் ஆரம்பிக்கிறான். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார் என்பதை காட்டுகிறது. எல்லாம் பார்த்து கொள்வார் என்பதை காட்டுவது விசுவாசம் அல்ல, கிரியைன்னு நான் சொல்ல வரேன். விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வாருன்னு சொல்கிற இடத்துல உங்கள் கிரி எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு தான் நீங்கள் பார்க்கணும். சும்மா யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வாருன்னு அவர் ஆபிரகாம் சொன்னார். ஏன்னா அவர் கிரிக்கு ஏற்றது போல அவர் சொன்னார். புரியுதா உங்களுக்கு? வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம போய் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வாருன்னு சொல்லிட்டே நீ போய் எல்லா இடத்துக்கும் போனால் உனக்கு எல்லாம் பார்த்துக்குவாரா? ஒரு வசனத்துக்கும் கீழ்ப்படியாமல், அவருக்காக பரிசுத்தமாக வாழாமல் இல்லையா, அவருடைய ஊழியத்துக்காக எதையும் செய்யாமல் அவருக்காக நம்ம அப்படி வாழாமல் இருந்தோம்னா எப்படியும் செய்ய மாட்டார். தேவன் இரக்கம் உள்ளவர் தான், அன்புள்ளவர் தான், இரக்கம் காட்டுகிறவர் தான். நீங்கள் சொல்லலாம், ஐயா ஆபிரகாம் காலத்தில் இயேசு கிறிஸ்து இல்லையா, இப்போ நம்ம காலத்தில் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரியா? இயேசு கிறிஸ்து வந்து இருக்கிறாரு, அவருடைய கிருபை இருக்குது, இரக்கம் இருக்குது, தயவு இருக்குது. நான் அவரை விசுவாசத்தை மட்டும் போதையா அவர் எல்லாம் எனக்கு செஞ்சிருவாருன்னு சொல்கிறீங்களா? நான் ஒன்று சொல்லட்டுமா? சீஷர்கள் 3 வருஷம் அவரை கூட விசுவாசமாக இருந்தாங்க. ஆனால் கிரியைகள் அவங்க கிட்ட கிடையவே கிடையாது. அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. தெரியுமா அவங்களுக்கு? ஒரு பெண்ணு வந்து கேட்டால் கூட, ஆமாம் நான் இயேசுவோட தான் இருந்தேன், என்ன ஆமாம் நானும் கலிலேயன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் பேதுருக்கு இல்லாமல் இருந்ததை நீங்கள் பார்க்குறீங்க. காரணம் என்ன? பேதுருக்கு தைரியம் ஏன் இல்லை? கிரியை இல்லை. ஆனால் விசுவாசிக்கிறான், இயேசு தான் கடவுள்னு சொல்லி விசுவாசிக்கிறான். பாருங்கள், நீங்கள் மத்திய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இயேசு என்ன ஜனங்கள் யார் என்று கேட்குறாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாரும் ஒருத்தர் எலியான்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து மோசேன்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து தேவகுமாரன் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே பேதுரு சொல்கிறான், நீ உன்னதமான தேவனுடைய குமாரன் கிறிஸ்து, எங்களுக்கு வந்து ரட்சிப்பு கொடுக்க வந்தவர், அப்படி நான் விசுவாசிக்கிறேன். அப்போ உடனே இயேசு என்ன சொன்னா தெரியுமா? இது உனக்கு மாம்சமும் ரத்தம் வெளிப்படுத்தலை, பரலோகத்திலேருந்து என் பிதாவே இது உனக்கு வெளிப்படுத்தினா சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தவன், விசுவாசித்தவன், அவன் அவ்வளோ விசுவாசமாக சொன்னவன், ஆனால் கிரியினால் மறுதளிக்கிறானே இல்லையா? அப்போது இதே பேதுரு, யோவான் இவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, என்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்களோ, ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்தாங்களோ, அன்றைக்கு அவங்க விசுவாசம் மட்டும் இல்லை, அவங்க கிரியைகளோடு கூட செயல்பட்டார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியுது. அவனுடைய கிரியை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. பிடிச்சி போய் இயேசுவின் நாமத்தை பேசாத அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அடித்து போடுறாங்க. மறுநாள் காலையில் திறந்து விடுறான். மறுபடியும் ஜெயிலேருந்து வெளியே வந்து மறுபடியும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் கிரியைகளை காட்டுகிறது. அவருடைய கிரியைகளை பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்துச்சு. இவர்களெல்லாம் கலிலேயா அல்லவா இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்கிறாங்க. இவர்களெல்லாம் பேதை அல்லவா, பேக்குங்கள் அல்லவா, பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்களெல்லாம் பார்க்கும்போது
இந்த பேதுரு பார்த்தா அவன் ஒரு மீன் பிடிக்கிறவன், அவனுக்கு படிப்பறிவே இல்லாதவங்க இவங்க, இப்படிப்பட்ட ஞானம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஞானத்தின் ஆவியை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் கிரியை செய்ய ஆரம்பித்தார்கள். வேத வசனங்கள் அன்றைக்கு தான் அவர்களுக்கு விளக்கம் வந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு உயிரோடு கூட இருக்கும்போது சொல்லின வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் கடைபிடித்து நடக்க ஆரம்பித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிரி இல்லாத ஒன்றுமே பண்ண முடியாது. கிரி இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. பாருங்களேன், உங்களுக்கு இன்னும் சில காரியங்களை காட்டுறேன். ஆதலால் 24வது வசனம், மனுஷன் விசுவாசனால மாத்திரமல்ல கிரியினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்னும் வேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாக அனுப்பிவிட்ட போது கிரிகளினால் அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டால், அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரி இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. ஆவி இல்லாத சரீரம் எப்படி ஒரு சரீரம் செத்து போய் இருக்குதோ, ஆவி போனவுடனே நம்ம கொண்டு போய் மண்ணுக்குள்ளே அடக்கம் பண்ணுறோமோ ஒரு சரீரத்தை, இல்லையா? செத்துட்டாங்கன்னு சொல்லி ஆவி போயிட்டு அழறோம் பாருங்க. ஆவி போயிட்டு அழறோம். ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆவி வெளியே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சரீரத்தை கட்டி பிடிச்சி அழறோம், உழுந்து பிறல்றோம், விட்டு போயிட்டானேன்னு சொல்லி கதறுகிறோம். இப்போ இந்த மாதிரி ஆவி இல்லாத சரீரம் செத்தது, அது மாதிரி கிரி இல்லாத விசுவாசம் செத்ததுன்றாரு. அப்போ பாருங்களேன், கிரியை இல்லைன்னா உங்களுக்கு, தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியில்லைன்னா, வேத வசனத்தின்படி நடக்கலைன்னு சொன்னால் நீங்கள் தேவனை மறுதலிக்கிறவர்கள் மாத்திரமல்ல செத்தவர்களும் என்று சொல்லப்படுகிறது. பாவத்துக்கு மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்திருக்கிறாரே கிறிஸ்து இயேசு. நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும். உயிரோடு கூட இல்லை, ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அதில் நம்முடைய கிரியைகள் சரியாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நீங்கள் சபையில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? சபையில் எந்த இடத்துல இருக்கிறீங்க? சபையில் கொடுப்பதில் உங்களுடைய கிரி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சபையில் நீங்கள் ஜெபிப்பதில் உங்களுடைய கிரி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இல்லையா? நீங்கள் சபைக்கு போய் பாடுறதில், உங்கள் சபையில் நீங்கள் கொடுக்குற நேரம், டைம் எப்படிப்பட்ட கிரியை இருக்கிறது? சபை ஆராதனைக்கு ஒழுங்காக போகக்கூடிய கிரி இருக்கிறதா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் தேவனை ஆராதிப்பதற்கு சனிக்கிழமையே நீங்கள் ஆயத்தமாகிறீங்களா? உங்களுடைய கிரியைகள் தான் பார்க்குறாரு. காலையில் போய் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு பாட்டை பாடி நல்லா ஜெபம் பண்ணி ஆவியில் நிரம்பிட்டு அங்கே பாஸ்ட்டு பாடும்போது நல்லா ஜெபிச்சு ஆவியில் நிரம்பி வர்றதை மட்டும் கர்த்தர் விரும்பலைங்க. நம்முடைய கிரியைகள் அன்றாட வாழ்க்கையிலே வேத வசனத்துக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை வைத்து தான் நாம் தேவனை மறுதலிக்கிறவர்களாய் இல்லை தேவனுக்காக வாழ்கிறவர்களாய் என்பதை தேவன் முடிவு செய்கிறார். நம்ம முடிவு செஞ்சுக்கலாம், ஆனால் கர்த்தர் முடிவு பண்ணணுமே நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு. நம்ம சில நேரம் நம்ம கர்த்தருக்காக தான் வாழ்கிறோம், நம்ம முடிவு பண்ணிப்போம். நம்ம ஆத்துமானவர்களுக்கு சொல்லும், நம்ம மனசாட்சி நமக்கு சொல்லும், சில காரியங்களை சொல்லும். சில பேர் சொல்லுவாங்க, இப்போ சிஸ்டர் நீ நல்லா ஜெபம் பண்ணுற சிஸ்டர், பிரதர் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறீங்க பிரதர், ஐயா நீங்கள் நல்லா மெசேஜ் கொடுக்குறீங்க ஐயா அப்படி சொல்லுவாங்க. பட் ஆனால் நமக்கு தெரியும் நம்முடைய கிரியைகள். அவர்கள் சொல்லுகிறது வைத்தல, தேவன் எப்படி பார்க்கிறார் நம்மளை என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். அதனால் நான் விசுவாசத்தினாலே அவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வசனத்தின்படி வாழாவிட்டால் உண்மையாகவே அவரை மறுதலிக்கிறவர்களாய், கிரியிலே மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா? அப்போ கிரியிலே மறுதலிக்காதவர்களாய் நாம் வாழ வேண்டும், கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, ஆபிரகாமோடு கூட லோத்து வந்தார். லோத்து தேவனை விசுவாசித்தார். ஆனால் லோத்தினுடைய கிரியைகள் தேவனுக்கு பிரியமா இல்லையே. லோத்து மனைவி கீழ்ப்படியாமல் போனாலே சொல்லுங்க, அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கும் லோத்தினுடைய விசுவாசத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா லோத்துவும் தேவனை விசுவாசித்தாங்க, தேவன் இரக்கம் பாராட்டுறாரு. சோதேம் கொமோரா பட்டணத்தை அழிக்கும் போது லோத்துவை காப்பாற்ற தேவன் நினைக்கிறார். அவர் ரொம்ப இரக்கம் செய்கிறார். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது அவனை இறங்கி ஓடிப்போ மலைக்கு அப்படின்னு சொல்றாரு. பட் ஆனால் அவங்க கையில் விசுவாசம் இருந்துச்சு, கிரி இல்லை. தேவன் அவன் விசுவாசித்தான். உண்மையாகவே சோதேம் கொமோரா பட்டணத்தில் வணங்கின கடவுளை வணங்கின அவங்க அந்த கடவுளை லோத்து வணங்கலை. அவன் லோத்து விக்கிரகத்துக்கு பலி செலுத்தலை. லோத்து ஒன்று தோப்பு விக்கிரகங்களை உண்டு பண்ணலை. ஆனால் கடவுளை தான் விசுவாசித்தான். சர்வ வல்லமுள்ள யெகோவா தேவனை தான் விசுவாசித்தான். பட் ஆனால் கிரி இல்லையே. அவன் மாத்திரமல்ல, அவங்களுடைய மனைவி, அவங்க பெண்கள் எல்லாருமே கிரி இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ கிரி இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமில்லாததாக போய்விட்டது. ஏன்? உலகத்துக்கும் அவங்க பிரியமில்லாதவங்களா போயிட்டாங்க பார்க்குறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு மிகப்பெரிய மோசமான சந்ததியை உருவாக்கிட்டாங்க. கிரியை தப்பாக இருக்கும்போது, நம்முடைய செயல் தப்பாக இருக்கும்போது
நாம் இந்த உலகத்தில் தேவனுக்கு நல்லவைகளை நம்ம தர முடியாது, தேவனுக்கு கனி கொடுக்குள்ளா இருக்க முடியாது. அதனால தான் பைபிளில் வேதத்தில் நான் பார்க்கும்போது படிக்கும்போது விசுவாசத்தை மாத்திரமே பார்க்கறதில்ல, எப்படிப்பட்ட கிரியை செய்திருக்கிறார்கள், விசுவாசித்தவர்களுடைய கிரி எப்படிப்பட்டதாக இருக்கிறது. நிறைய பேர் தேவனை விசுவாசித்திருக்கிறாங்கங்க, ஆனால் கிரியினாலே மறுதளிச்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் மனம் திரும்பி தேவனை தன்னுடைய கிரியின் மூலமாக அவர்கள் அனுபவித்தார்களோ, வாழ்க்கையில் ருசித்து பார்த்தார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையை தான் நம்ம பின்பற்ற வேண்டும். அவர்கள் தான் கிரியினால மறுதளிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படிப்பட்ட கிரியை செய்கிறீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வசனத்தின்படி வாழ்கிறீங்களா? தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை இந்த வாக்கு தத்தம் தான், இந்த வாக்கு தத்தத்தின்படி நான் வாழ்வேன் சொல்கிறீங்களா? கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளை நான் எழுதி வைத்திருக்கிறேன், அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன், அதற்கு நேராக தான் என் குடும்பத்தை நடத்துவேன், என் பிள்ளைகளை வளர்ப்பேன் என்று சொல்லி ஒரு பெரிய கமிட்மெண்ட் ஆண்டவர்கிட்ட பண்ணியிருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட நீங்கள் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை காண்பிக்கிறீர்கள். விசுவாசம் மட்டும் போராது சகோதரனே சகோதரியே, விசுவாசம் மட்டும் போராது, நம்முடைய கிரியைகள் தான் தேவனுக்கு மிகப்பெரிய மகிமையை வெளிப்படுத்தும், தேவனுக்கு அது பிரியமாகவும் இருக்கும். கிரியில்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. உங்களுடைய கிரி எப்படிப்பட்டதா? நற்கிரியைகள் உங்களிடத்தில் இருக்கிறதா? இங்கே நம்ம வாசித்த அந்த தீர்த்துல அந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் நற்கிரியைகளை செய்யாதவர்களும். நற்கிரியைகளை செய்வதற்குன்னா இல்லை, அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறார். அன்றியும் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினால அவரை மறுதளிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நல்லதை செய்ய முடியாதவங்க, நற்கிரியைகளை செய்ய முடியாதவங்க யாருன்னா, தேவனை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறாங்க பாருங்க, அவங்க தான். ஆனால் கிரியின் மூலமாய் அவரை நான் செயல்பட்டு விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறவங்க நற்கிரியைகளை செய்வாங்க. கீழ்ப்படியாதவங்க தாங்க, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்களால தான் நன்மை செய்ய முடியாது, நற்கிரியை செய்ய முடியாது, மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் வசனத்தின்படி கீழ்ப்படுகிறவர்கள் நிச்சயமாக நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வீர்கள், சபைக்கு தூணாயிருப்பீர்கள், சபைக்கு உதவியாக இருப்பீர்கள். இன்றைக்கி நிறைய பேரால் சபைக்கு உதவியாக இருக்க முடியல, சபைக்கு உபத்திரமாக தான் இருக்கிறாங்க நிறைய விசுவாசிகள். நிறைய விசுவாசிகள் சபைக்கு உபத்திரமாக தான் இருக்கிறார்கள், உதவியாக இல்லை. தேவனையும் ஆராதிப்பது, ஆனால் உபத்திரவத்தையும் கொடுப்பது. இன்றைக்கி கிறிஸ்துவத்தில் இதை ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்குறோம். கடவுளையும் ஆராதிப்பான உபத்திரவத்தையும் கொடுப்பாங்களாம். எப்படிங்க ரெண்டும் செய்ய முடியும்? கசப்பும் தித்திப்பும் ஒரே ஊற்றிலேருந்து வருமா? யோசித்து பாருங்களேன். அப்படி வரக்கூடாது இல்லையா? தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு ஆலோசனை என்னவென்றால், அவருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கிரியை ரொம்ப முக்கியம். ஒருவேளை நமக்கு அவருக்கு உண்மையாக நம்ம ஆண்டவருக்கு கிரியை செய்ய முடியாமல் இருந்தோம்னா, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்ட பிறகு நம்மளை நம்ம மாற்றிக்கொள்வோம். தேவனுக்காக கிரியை செய்வோம், தேவனுக்காக நம்ம கிரியை செய்வோம், கிரியைகளின் மூலமாய் வாழ்வோம். வாழ்க்கையை நம்ம தேவனுக்காக வாழ்ந்து காட்டுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நற்கிரியைகளை செய்யும்படியாய், கிரியின் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், ஆண்டவரே ஸ்தோத்திர, கிரியை ஆண்டவரே தேவனுக்கு ஏற்றபடி வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் நடப்பதற்கு ஆவியானவர் அவர்களுக்கு தெளிந்த புத்தியும் ஞானத்தையும் கிருபையும் தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.